ஹலோ எவ்ரிவன், என் பேர் சஹஷ் அண்ட் வெல்கம் டு சஹஷ் சேனல். நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா டே 4 ஐட்லாண்டி ஆஃப் ஆர் ட்ரிப். ஓகே, நாங்கள் டே 1 and 2 வந்து டனாங்கில் ஸ்டே பண்ணிட்டு, டே 3 ஹொயானில் ஸ்டே பண்ணிட்டு, டே 4 மார்னிங் ஃப்ளைட்டை எடுத்து நாங்கள் தனாங்லேருந்து ஹனாய்க்கு வந்தோங்க. ஹனாய் வந்துட்டு நாங்கள் ஒரு ஹாஃப் டே பேக்கேஜ், இங்கே வந்து 4 hours ஆர் 8 hours தான் உங்களுக்கு கார் பேக்கேஜ் கிடைக்கும். நாங்கள் ஒரு 4 hours பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் நேராக எமானுவல் சர்ச். இந்த சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க வியட்நாமில். இதை வந்து சென்ட் ஜோசப் கேத்தட்ரல்னு சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கேத்தட்ரல் இன் வியட்நாம். ஸோ இங்கே வந்து நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருந்தாங்க, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, கேத்தட்ரல் வந்து க்ளோஸ்டாக இருந்தது. ஸோ நாங்கள் வெளியில் நின்று நல்லா பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போன இடம் வந்து ஹனாய் லேக். ஹனாய் லேக்குங்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும். இட்ஸ் அ வெரி பிக் லேக்குங்க. ஒரு செம பெருசாக இருந்தது. ஸோ அந்த ஹனாய் லேக்கில் வந்து பியூட்டிஃபுல் சைட் சீயிங்ஸ் இருந்தது. பின்னாடி வந்து பில்டிங்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ இதோட லென்த் வந்து ஒரு 700 meters கிட்ட இந்த ஹனாய் லேக் இருந்தது. ஸோ கவர்ட் பை கம்ப்ளீட் க்ரீனரிஸ், ட்ரீஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா இது வந்து இந்த ஊரோட ரிச் ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ராங்கிள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பிளேஸு. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் வந்து டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர். டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சருங்கிறது இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்த வந்து ஒரு டெஃபினெட்லி வொர்த் விசிட்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இங்கே வந்து நிறையா உங்களுக்கு டெம்பிள்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். அண்ட் மோரோவர் வியட்நாமில் வந்து நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணி டாப் ரேங்கிங்காக வரவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சு என்கிரேவ் பண்ணியிருப்பாங்கங்க. ஸோ இந்த இதுக்குள்ளே வந்து இந்த பார்த்திங்கன்னா நிறைய டெம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெம்பிள்ஸில் எல்லாமுமே ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறமா வந்து வைன்ஸ், அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸ் இதெல்லாம் வச்சு தான் இங்கே வந்து படைக்கிறாங்க காட்ஸுக்கு. இந்த ஊரில் எஸ்பெஷலி வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. எஸ்பெஷலி மேங்கோ. நாங்கள் வந்து மேங்கோ வாங்கி டேஸ்ட் பண்ணோம். இங்கே டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர்லேயுமே மேங்கோ வச்சு படைக்கிறாங்க. இங்கே வந்து இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல் ஹவுசஸ்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல மல்டிபிள் செட்டிநாடு வீடு ஒரே இடத்துல இருந்ததுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட சென்னையில் பார்த்திங்கன்னா தக்ஷின் சித்ராவோட மாதிரி கொஞ்சம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸாக இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அவங்களோட ஃபோட்டோஸ், அந்த கிராஜுவேஷனுக்கான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஸ்பாட்டாகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரே பண்ணுவாங்க அந்த இடத்துல அப்கமிங் எக்ஸாமுக்கும் ஸ்டடீஸ்க்கும். பிகாஸ் திஸ் இஸ் கால்ட் ஆஸ் யூ நோ டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர். ஹனாயில் இருக்கிற பிளேஸை வந்து டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர்னு சொல்கிறோம். ஸோ நிறையா கிட்ஸ் வந்து இதை வந்து அவங்களோட லக்கி பிஃபோர் தர் எக்ஸாம் இது ஒரு லக்கி பிளேஸாகவும் வந்து இங்கே வந்து போகிறாங்க. அண்ட் இதுதான் வந்து அந்த டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர் நீங்கள் போகிறீங்கன்னா அரௌண்ட் 1 to 2 hours தேவைப்படுது. ஸோ ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம பொறுமையாக நின்று பார்த்துட்டு வரலாம். இங்கே ஒரு போர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி டீச்சிங் மெத்தடாலஜிஸ் இருந்தது, அது எப்படி இவால்வ் ஆகிருக்கு, அந்த மாதிரி எல்லாமும் இந்த டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர் ஸ்கூலில் இருக்குது. ஸோ சில இடத்துல வந்து டபுள் ஸ்டோரி பில்டிங்ஸ்லாமும் இருக்குது. இந்த மாதிரி செட்டிநாடு ஆர்கிடெக்சர் வீட்லேயே வந்து மாடியில் இருக்கிற இடம் எல்லாமும் இருக்குது. சில டாப்பர்ஸ்லாம் அங்கே வந்து அவங்க வீட்டு வாசலில் வந்து ஒரு ஸ்டோன் பில்லர்ஸ் மாதிரி இருக்குங்க. அது ஏன் அப்படி இருக்குதுன்னா வந்து அந்த இடம் அவங்க உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் வந்து ஹோச்சிமின் முசோலியம். ஸோ இந்த ஹோச்சிமின்ங்கிறவர் வந்து வியட்நாமில் வந்து ஒரு வியட்நாமோட இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடின ஒரு பெரிய லீடர். ஹோச்சிமின்றது ஒரு பெரிய சிட்டியே இருக்குது. இன்ஃபேக்ட் ஹோச்சிமின் தமிழ் சங்கம்ங்கிறது ஒரு பெரிய தமிழ் சங்கம் வியட்நாமில். நாங்கள் வந்து ஹோச்சிமின் சிட்டியை வந்து இந்த தடவை ஐட்னரியில் கவர் பண்ணலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஹோச்சிமின் மிசோலியமை கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் ஹனாயில் போயிடணுன்றதுக்காக நாங்கள் ஹோச்சிமின் மிசோலியம் போயிருந்தோம். இது வந்து ஒரு பக்கா வார் மெமோரியல் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோச்சிமின் ஓட டிக்கெட் வந்து இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே போயிடலாம். இன்ஃபேக்ட் டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சருக்கு மட்டும் மினிமம் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஹோச்சிமின் மிசோலியம் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ இந்த டெம்பிள் ஆஃப் லிட்ரேச்சர் வந்து 16 and below எனக்கு தெரிஞ்சு யா. ஸோ ஹோச்சிமின் மிசோலியம் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நம்ம வியட்நாமோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. விச் சர்வ்ஸ் அஸ் அ ரெஸ்டிங் பிளேஸ்.
ஸோ வியட்நாம் அவர் வந்து வியட்நாமீஸ் ரெவல்யூஷனரி லீடரு இருந்திருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியட்நாம் ஃப்ளாகுக்கு கீழே அவங்கெல்லாம் வியட்நாமி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அடுத்ததான் நாங்கள் வந்து அன்னைக்கு போன இடம் வந்து நைட் வந்து ட்ரெயின் ஸ்ட்ரீட்டுங்க. ஸோ இந்த ட்ரெயின் சீட் என்ன ஸ்பெஷல்னா ஃபுல்லாக ட்ரெயின் ட்ராக்ஸ் இருக்கும், அப்புறம் ட்ரெயின் உங்களுக்கு நல்லா க்ளோஸாக இருக்கும். பட் இங்கே நீங்கள் வந்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேர்லாம் தெரியுங்க, அங்கே தான் உட்கார முடியும். அங்கே உட்காரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கிற லோக்கல் ஷாப்ஸில் வந்து ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கணும். ஸோ ட்ரிங்க்ஸ் வாங்கியிருக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்குங்க. பிகாஸ் நாங்கள் வந்து லெமன் மொஜிட்டோ வாங்கணும், ஆனால் லெமன் மொஜிட்டோ ஆல்கஹால் கலந்துருந்துச்சு. அது எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ டபுள் செக் பிஃபோர் யூ ஆர்டர் த ட்ரிங்க்ஸ். ஸோ நம்மளை ஒட்டி இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ் டெஸ்டினேஷன், நம்மளை ஒட்டியே ட்ரெயின் போகும். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு லக்குங்கிறதுனால ஒரு